140 கோடி மக்களில் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் லெஸ் தென் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் சொல்கிறோம்ல, அது நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். மூணாவது என்னென்னா, இந்த யங் ஜென்ரேஷன் என்ன பண்ண போகிறாங்கன்னா மொபைல் இன்டர்நெட்டை வச்சுட்டே பண்ண போகிறாங்க. ஸோ கோல்டுடைய வளர்ச்சி இந்திய ரூபாயோடைய வீழ்ச்சி ஆர் டாலர் அப்ரிசியேஷன். பட் ஃபிசிக்கல் கோல்டாக நீங்கள் முதலீடாக வாங்கும்போது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வாங்கும்போது 3% ஜிஎஸ்டி கொடுக்கணும், விற்கும்போது 3% ஜிஎஸ்டி கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் கோல்டு சவரனாக நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, இன்கேஸ் வாங்குனீங்கன்னா மேக்கிங் சார்ஜு, இந்த சார்ஜு, எல்லா சார்ஜும் போட்டு உங்களுக்கு ஒரு 15% அதில் போயிடும். அப்புறம் விற்கும்போது இதே மாதிரி பிரச்சனை இருக்குது. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறோம், டிஜிட்டல் கோல்டாக வாங்கிக்கோங்க, கோல்டு ETF வாங்கிக்கோங்க. கோல்டில் மேலே போச்சுன்னா இதுவும் மேலே போகும், கோல்டு கீழே போச்சுன்னா இதுவும் கீழே வரும். 2009 2014 வரைக்கும் யாருமே ஈக்குட்டி பக்கமே வரவே இல்லை. எல்லாரும் தங்கம் வாங்கினாங்க, வீடு வாங்கினாங்க, கார் வாங்கினாங்க, எல்லாம் வாங்கினாங்க. யாருமே ஈக்குட்டி பக்கம் வரவே இல்லை. ஏன்னா 2008 ஃபால். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். 2025 பங்கு சந்தை எப்படி இருக்க போகுது, முதலீட்டாளர்கள் என்னென்ன மாதிரியான முடிவுகளை எதிர்நோக்கி இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபினான்சியல் அட்வைசர் விஜயகுமார் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் வெங்கட். மார்க்கெட் ஒரு பெரிய ஒரு வாலட்டாலிட்டியாக இருக்குது. இந்த டைமில் நிறைய ஃபினான்சியல் அட்வைசர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பதிவிட்டுட்டே வராங்க. ஒரு சில அட்வைசர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் பார்த்த ஃபாலை விட இப்போ நீங்கள் 2025 மிகப்பெரிய ஃபால் பார்க்க போகிறீங்க, தயாராக இருங்க அப்படின்னு ஒரு பக்கம் பயமுறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் சில ஃபினான்சியல் அட்வைசர் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஆவரேஜாக போகும், ஒன்றும் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சில அட்வைசர். இன்னொரு பக்கம் 2025 தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டே. ஏன்னா 22,500ங்கிற ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மார்க்கெட்டை நீங்கள் ஸ்டாப்பே பண்ண முடியாது, அது மிகப்பெரிய வளர்ச்சிக்கு போகுது இப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஃபினான்சியல் அட்வைசர். இந்த 3 விதமான அட்வைசர்ஸோட கருத்துக்கள் மார்க்கெட்டில் இப்போ பரவலாக இருக்குது. இதில் எது உண்மை அப்படின்னு தெரியாமல் இன்வெஸ்டர்ஸ் இப்போ கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறப்ப உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வேறு மாதிரி கணிப்பீங்க. அதனால் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை முன் வைக்கிறேன். 2025 மார்க்கெட் ஏறுமா, இறங்குமா, நியூட்ரலாக இருக்குமா? இது காலம் சொல்லும். பட் 2025 லார்ஜ் கம்பெனிஸு நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இறங்குறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சம் ஆஃப் த ரிசல்ட்ஸ் ஆர் நாட் குட்டு. ஸோ அதனால் மிட் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த FIS 2025 திருப்பி வரப்போகிறாங்க. 3.5 லட்சம் கோடியை ஆல்மோஸ்ட் விற்றுருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜனவரியில் கூட நம்ம இப்போ பார்க்குறோம் ஒரு 50,000 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க. இந்த பணம்லாம் எதில் முதல்ல வரும்னா உங்களுக்கு லார்ஜ் கம்பெனிஸில் தான் ஃபஸ்ட்டு வரும். அதனால் இந்த லார்ஜ் கம்பெனிஸ் இந்த ஃபாலுக்கு அப்புறம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. 2025 லார்ஜ் கம்பெனிஸ் வில் ஹோல்ட் குட். மிட் அண்ட் ஸ்மால் கேப் கேன் கரெக்ட் from this level because of expensive valuation. ஓகே, FIS திரும்ப இந்த லார்ஜ் கேப்பில் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? என்ன காரணத்தினால எதிர்பார்க்கலாம் சார்? ஒன்று, நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் போஸ்ட் கோவிட் நம்ம நல்ல பொருளாதாரத்தில் நல்லா வந்திருக்கோம். ரெண்டாவது வந்து நம்ம டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல், நம்ம 60% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் லெஸ் தென் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இன்றைக்கி ஆப்பிள் வேணும்னாலும் இந்தியாவை நோக்கி தான் வரணும். நீங்கள் கூகுள் வேணும்னா இந்தியாவை நோக்கி தான் வரணும். நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இன்ஸ்டாகிராம், இப்போ நீங்கள் யூடியூப் போடுறீங்களே, இதெல்லாம் இந்தியாவிலேருந்து தான் நிறைய வருமானம் வருது. இன்றைக்கி இந்தியா இல்லாமல் உலக வளர்ச்சி இல்லைங்கிறத வந்து நம்ம வந்து கடைசி போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இந்தியாவில் நீண்டகால வளர்ச்சி கண்டிப்பாக இருக்க போகுது. ஓரளவுக்கு ஸ்டேபிள் எக்கனாமிக் பாலிசிஸ் இருக்குது, ஒரு நல்ல டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் இருக்குது, ஓரளவுக்கு ஸ்டேபிளான கண்ட்ரி. நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ் எடுத்துங்க, பாகிஸ்தான் எடுத்துங்க, பங்களாதேஷ் எடுத்துங்க, அதெல்லாம் இந்த அமாங் த ஏஷியன் கண்ட்ரிஸ் இந்தியா இஸ் டன் வெல். இந்தியா ஆல்ரெடி 5வது பொருளாதாரத்தில் இருக்குது. இது 3வது பொருளாதாரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நெக்ஸ்ட்டு 10 வருஷத்தில். இந்த அடிப்படையில் டெஃபினட்டாக இந்தியாவை விலகி அவங்க பண்ண முடியாது. 3வது முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் அசட்ஸுடைய வளர்ச்சி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக, ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக பிரமாதமாக இருந்தது லாஸ்ட்டு ஒரு 4-5 இயர்ஸாக. இந்த வளர்ச்சி இருக்குங்கிறது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு தெரியும். ஸோ நீண்ட காலத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டு இந்தியாவில் நல்லா பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம் வேர் தே வில் கம் பேக் டு இந்தியா
அண்டு மேபி இன் 2025 இல்லை 2026 டெஃபினட்டாக, ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் 20%க்கு மேலே மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவை ஐசோலேட் பண்ணி அவங்க எங்கேயும் முதலீடு பண்ண முடியாது. அதனால் டெஃபினட்டாக இந்தியாவுக்கு வருவாங்க. இந்த டயத்தில் வருவாங்கிறது இந்தியா ஆல்ரெடி அட்ராக்டிவாக இருக்குது. அது வரத்துக்கு நம்ம கால சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். ஓகே, இன்வெஸ்டர்ஸ் இப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி மார்க்கெட்டில் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நடக்க போகுது, இதுக்கு தயாராக இருங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்குது சார்? இப்போ ஒருவேளை ஒரு வீழ்ச்சிக்கு ஒரு காரணங்கள் இருக்குன்னா என்ன காரணங்கள் இருக்குது, ஒருவேளை வளர்ச்சிக்கு இந்த காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் ரீசனாக பார்க்குறீங்க? லாங் டேர்மில் வளர்ச்சி இந்தியாவில் வந்து பிரமாதமாக இருக்கும்போது அதில் எந்த டவுட்டுமே இல்லை. லாங் டேர்ம் அவுட்லுக் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு 2 வீலர் வாங்குறீங்க. இன்றைக்கி ஒரு 2 வீலர் வாங்குறதா மினிமம் இன்றைக்கி ஒரு 80,000 1 லட்ச ரூபா. இந்த 40,000 50,000 அந்த 2 வீலர்லாம் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி கார் நீங்கள் கடைசி ஒரு 3 வருஷமாக எடுத்துக்கோங்க, உங்கள் கலீக்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க. இன்றைக்கி மினிமம் காரே 8 லட்சம் 10 லட்சம், இன்றைக்கி 4 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இதுக்கெல்லாம் கார் இல்லை. ஸோ இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது. தனி மனிதனுடைய வருமானம் போஸ்ட் கோவிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலரி எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக மேலே போயிருக்கு. வருமானம் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளஸ் ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ளஸ் இதெல்லாம் பாசிட்டிவ் சைன்ஸ். அண்டு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய கண்ட்ரியில் 140 கோடி மக்களில் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் லெஸ் தென் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இந்த டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் சொல்கிறோம்ல, அது நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். மூணாவது என்னென்னா, இந்த யங் ஜென்ரேஷன் என்ன பண்ண போகிறாங்கன்னா மொபைல் இன்டர்நெட்டை வச்சுட்டே பண்ண போகிறாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்தில் 5 மணி நேரமாவது நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம். இந்த மொபைலையும் இன்டர்நெட்டை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் அசட்ஸை வாங்க போகிறாங்க. ஃபினான்ஷியல் அசட்ஸ்னால் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்டு, எதெல்லாம் மொபைலில் இன்டர்நெட்டை வச்சுட்டு வாங்க முடியும்னு பார்க்குறாங்க. ஃபிசிக்கல் அசட்ஸ்னால் லேண்டு, வீடு, கோல்டு இதெல்லாம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் அசட்ஸோடைய வளர்ச்சி நெக்ஸ்ட்டு ஒரு 10 to 15 இயர்ஸுக்கு பிரமாதமாக இருக்கும்போது இதெல்லாம் பாசிட்டிவ் சைன்ஸ் ஃபார் த லாங் டேர்ம். ஷார்ட் டேர்மில் நம்ம சொல்ல முடியாது. இது எப்படி சொல்லுவோம்னா சிம்பிளாக, நீங்கள் வந்து வெதரை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, பட் சீசனை ப்ரிடிக்ட் பண்ணலாம். மே மாதம்னா வெயில் அடிக்கும்னு தெரியும்ல, உங்களுக்கு டிசம்பர் மாதம்னா குளிரும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ சீசனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ லாங் டேர்மில் நம்ம வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஷார்ட் டேர்மில் நம்மளுக்கு குளோபல் ப்ராப்ளம் இருந்தால் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். இந்தியாவில் ஏதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம். ஸோ ஷார்ட் டேர்மை யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம பார்க்குற மேஜர் ப்ராப்ளம் என்ன, லாஸ்ட் 6 months ப்ராப்ளம் எஃப்ஐஎஸ் அவுட்ஃப்ளோ. எஃப்ஐஎஸ் அவுட்ஃப்ளோ எதனால்? அங்கே ட்ரம்ப் வந்திருக்காரு, புது ஆட்சி வந்திருக்கு, கார்ப்பரேட் டேக்ஸை கம்மி பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஒரு பெரிய பொருளாதாரம் நோக்கி போக போகுது. ஸோ அதனால நிறைய பணம் அவுட்ஃப்ளோ ஆனதுனால நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற டெம்பரரி ப்ராப்ளம். 2 வருஷம் மேலே என்ன பார்த்தோம், நம்ம ரஷ்யா யுக்ரைன் வார் பார்த்தோம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னோம், 10 வருஷம் பணம் லாங் டேர்ம் நத்திங் concerning. 1 வருஷம் பணம் இன் ஸ்டாக் மார்க்கெட் டெஃபினெட்லி இட்ஸ் அ டைம் வேர் யூ நீட் டு பொசிஷன் யுவர் செல்ஃப் பெட்டர். ஓகே, மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஃபால் பார்த்துட்ருக்கு இந்த டைமில் பெரும்பாலான அட்வைசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எஸ்ஐபி பக்கம் டர்ன் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் டர்ன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று பக்கம் கோல்டு பக்கம் டர்ன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டைம் அப்படிங்கிறது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரைட்டாக? ஒரு காரில் நம்மளுக்கு ஆக்சலேட்டர் வேணும், ஒரு காரில் நம்மளுக்கு சீட் பெல்ட் வேணும், ஒரு காரில் நம்மளுக்கு பிரேக் வேணும். கோல்டு தேவையா ஈக்குவிட்டி தேவையானா நம்மளுக்கு எல்லாமே தான் தேவை. ஆக்சலேட்டர்லேயே நம்ம ஈக்குவிட்டிலேயே போயிட்டுருக்க முடியாது. சில சமயத்தில் நீங்கள் வந்து பிரேக் அப்ளை பண்ணலாம், சில சமயத்தில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த சீட் பெல்ட்டு காப்பாற்றும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு தேவை. ஸோ இதுதான் தேவைங்கிறது இல்லை, பட் எதில் எவ்வளவு தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லாங் டேர்மில் கடைசி இப்போ பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஒரு ரிலேட்டிவ். இப்போ நம்ம கோல்டு வேண்டாம் இல்லை கோல்டில் நீங்கள் கம்மியாக பண்ணுங்கன்னு சொன்னால் கடைசி 1 வருஷம் கோல்டு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 25-30% இருக்குது. இப்போ யாருமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாம் என்னென்னா ரிசன்சி பயாஸ்ன்னு சொல்லுவோம். ரிசன்சி பயாஸ் கடைசி 3 மாதம் 6 மாதத்தை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம், கடைசி 5 வருஷத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஸோ அதனால் இப்போ கோல்டு நல்லா பண்ணியிருந்தால் கோல்டு வாங்குவோம், ஒரு கொஞ்ச நாள் மட்டும் ஈக்குவிட்டி நல்லா பண்ணிருந்தால் ஈக்குவிட்டி வாங்குவோம். அது ரெண்டுமே தப்பு. எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம ஆப்போசிட்டாக பண்ணணும். எது நல்லா பண்ணலையோ அதை வாங்கணும், எது நல்லா பண்ணியிருக்கோ அதை நம்ம விற்கணும். இது ரெண்டுமே பண்ண மாட்டோம். ஸோ கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், கோல்டுலேயும் முதலீடு பண்ணணும், ஈக்குவிட்டிலையும் முதலீடு பண்ணணும். 10 வருஷம் பணம்னா டெஃபினட்டாக ஈக்குவிட்டியில் முதலீடு பண்ணலாம். லார்ஜ் கேப்பில் வாங்கலாம், நிஃப்டி 50ல் வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃப்ளெக்ஸி கேப்னு ஒரு கேட்டகரி இருக்குது, மல்டி கேப்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அதில் டெஃபினட்டாக வாங்கலாம். 5 வருஷம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட், ஒரு பேலன்ஸ்டு ஃபண்ட், ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ், இந்த மாதிரி கேட்டகரி இருக்குது, அதில் நம்ம வாங்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னா பாண்ட் ஃபண்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் வாங்கலாம்.
கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணால் நம்மளுடைய முதலீட்டாளருக்கு சொல்ல முடியும். பியூர் கோல்டு வாங்கினா நம்மளுக்கு டாக்ஸேஷன் ப்ராப்ளம் இருக்குது. கோல்டுங்கிறது ஒரு கமாடிட்டி. முதல்ல நம்ம கோல்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். கோல்டுங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் கமாடிட்டி. இன்றைக்கி கோல்டு 2700 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாலர் டேர்ம்ஸில் per ounce per troy. கோல்டு இன்றைக்கி ரூபாயோட மதிப்பு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் 86 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கோல்டு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு ஆல்மோஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி 2700 இருக்கிற இன்டர்நேஷ்னல் கோல்டு இன்றைக்கி 86 இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு. இந்த 86, 88, 90, 95 இது மாதிரி போச்சுன்னு சொன்னால் கோல்டுடைய விலை மேலே போகும். கடைசி நம்ம 40 வருஷமாக பார்த்தது, இப்போ நான் பிறந்ததுலேருந்து நான் கோல்டு எடுத்து பார்த்துக்கிட்டே வரேன். பார்த்தா 6 ரூபாய்க்கு 7 ரூபாய் இருந்த ரூபாயோட மதிப்பு இன்றைக்கி 86 ரூபா இருக்குது. விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 5லேருந்து 6% அப்படியே கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ கோல்டுடைய வளர்ச்சி இந்திய ரூபாயோடைய வீழ்ச்சி ஆர் டாலர் அப்ரிசியேஷன், இதை நம்ம நோட் பண்ணணும். ப்ளஸ் இன்றைக்கி டாலரைசேஷன். இப்போ 2700 per ounce per troy அங்கே இன்டர்நேஷ்னலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நீங்களும் நானும் கோல்டு வாங்குறதுனால கோல்டு மேலே போகல. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ், சைனா வாங்குறாங்க, இந்தியா வாங்குறாங்க, எல்லாரும் வாங்குறதுனால, பேங்க்ஸ் எல்லாம் வாங்குறதுனால உங்களுக்கு மேலே போச்சு. இப்போ இந்த டாலரைசேஷனுங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ரஷ்யா வார் வந்தபோது அந்த டாலர் செல்லாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால எல்லா ஒரு கண்ட்ரீஸும் பயந்துட்டாங்க. ஸோ டாலர் தான் நம்ம வச்சுருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா 630 பில்லியன் ரிசர்வ்ஸ் வச்சுருக்கோம். திடீர்னு செல்லாது இல்லாது அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்களா. ஸோ எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் RBI, எல்லோரும் கோல்டு வாங்கி ஆல்டர்னேட்டிவ் டு US கரன்சி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் தங்கத்தோடைய வளர்ச்சி கடைசி ஒரு 18 மாதம் 2 வருஷமாக பெரிய இது இருக்குது. பட் பியூர் தங்கத்தினால எந்த தேவைகளும் கிடையாது, எந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஈக்விட்டி வாங்குறீங்க, ஒரு கம்பெனியில் போய் வாங்குறீங்க, ஒரு பேங்க் ஸ்டாக் HDFC பேங்க் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனிக்கு பணம் கிடைக்குது, அந்த கம்பெனி வேலைவாய்ப்பு உருவாக்கும், அந்த வேலைவாய்ப்பு உருவானா உங்களுக்கு சம்பளம் வரும், நீங்கள் போய் துணி வாங்குவீங்க, ட்ரெஸ் வாங்க. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. தங்கத்தினால எந்த ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. இன்ஃபேக்ட் தங்கம் நீங்கள் வாங்க ரூபாயோடைய மதிப்பு இன்னும் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ டு ஆன்சர் டு யூ, கோல்டு நம்மளுக்கு டெஃபினட்டாக வேணும். எவ்வளோ வேணுங்கிறது ஒருத்தருடைய எவ்வளோ வச்சுருக்காங்கிறத பொறுத்து இருக்குது. அவங்களுடைய, ஏன்னா நமக்கு என்ன தேவைங்கிறது தான் முக்கியம், என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. ஸோ எல்லாமே கஸ்டமர் வச்சுக்கணும். எவ்வளோ வச்சுக்கலான்னா ஒரு ஐடியலாக ஒரு 10% வரைக்கும் கோல்டு வச்சுக்கலாம். அந்த கோல்டு வாங்குறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி கோல்டு, சில்வர், காப்பர், குரூட் ஆயில் இதெல்லாம் சேர்த்து ஒரு மல்டி அசட்னு ஒரு இன்வெஸ்டிங் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கோல்டோடு சேர்த்து இந்த மல்டி அசட் வாங்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கும். ரிஸ்க் என்ன, கோல்டுலேயும் ரிஸ்க் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நாள் கோல்டு பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கும். ஒரு 2012 நீங்கள் 2011 நீங்கள் கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2017-18 வரைக்கும் ஒன்றும் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் போஸ்ட் கோவிட் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து. ஸோ நீண்ட காலத்துக்கு கோல்டு பர்ஃபார்ம் பண்ணாமல் கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் மல்டி அசட் ஃபண்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கோல்டோட பிரமாதமான வளர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு எக்கனாமிக் க்ரோத்துக்கு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில், ஆனால் ஒரு தனி மனிதனோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த தனி மனிதனோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டு அசெட் அப்படிங்கிறது இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயர் எடுத்துக்கிட்டோம்னால் கூட, லாஸ்ட் 2024 ஜனவரியில் 5580 ரூபா வந்திருக்கு. இந்த ஜனவரியில் 7595 ரூபா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1745 ரூபா ஒரு கிராமுக்கு 22 கேரட்டுக்கு 1745 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு சவரன் அப்படின்னு வாங்கினோம்னா கிட்டத்தட்ட 13,000 14,000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஒரு 10 சவரன் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 1,30,000 40,000 கிட்ட இருந்திருக்கும். இது ஒரு நல்ல ரிட்டர்ன் தானே. ஆனால் இது ஏன் இப்படி நெகட்டிவாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நல்ல ரிட்டர்ன்ஸ் தானே கொடுத்துருக்கு, எங்கேயுமே குறையில. ஜூலைலையும் நவம்பர்லையும் மட்டும்தான் ஒரு 2 இடத்துல சரிவு ஏற்பட்டிருக்கு. அந்த இடங்களில் கூட ஒரு 500 ரூபா டிஃப்ரென்சஸ் தான். ஸோ அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு வளர்ச்சி அதில் இருக்குது. அதை தாண்டி இதை நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அது இன்வெஸ்ட்மெண்ட் தானே. எனக்கு வேணும்னா இமீடியட்டாக நான் அதை காசை ஆக்க முடியல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்வெஸ்டர்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு உங்களோட கருத்து? ஸோ முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ், நாட் அப்சல்யூட். உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இன்னும் ஒரு அசட் கிளாஸ் நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்லலாம், ஒரு அசட் கிளாஸ் நல்லா பண்ணலன்னு சொல்லலாம். நீங்கள் இதே ஒரு 3-4 வருஷம் கோல்டு ரிட்டர்ன்ஸை எடுத்துகிட்டு 3 வருஷத்தை எடுத்து ஒரு 10 வருஷம் கோல்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 7% கூட இருந்திருக்காது. ஒரு 2-3 வருஷத்துடைய வளர்ச்சி கடைசி 10 வருஷத்தோட ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். இங்கே ஒரு 1.5 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி நல்லா பண்ணியிருந்தது, கோல்டு சரியாக பண்ணலை.
சம்டைம்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஈக்விட்டி கம்மியாக இருக்கும். நம்ம இந்த 1 வருஷம் 2 வருஷம் இது வந்து இஸ் நாட் ஏ ரைட் கம்பேரிசன். நம்ம கிளியராக என்ன சொல்கிறோன்னா, கோல்டு வேண்டான்னு எந்த ஃபினான்ஷியல் அட்வைசரும் சொல்லவே இல்லை. கோல்டுங்கிறது வந்து ஒரு எமோஷ்னல் ஒரு இது இருக்குது. கோல்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கும்போது ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கினா என்ன பண்ணுறீங்கன்னா, அடமானம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் போட்டு பார்த்து அழகு பார்த்துக்கலாம். பட் ஃபிசிக்கல் கோல்டாக நீங்கள் முதலீடாக வாங்கும்போது அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வாங்கும்போது 3% ஜிஎஸ்டி கொடுக்கணும், விற்கும்போது 3% ஜிஎஸ்டி கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் கோல்டு சவரனாக நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, இன்கேஸ் வாங்குனீங்கன்னா மேக்கிங் சார்ஜு, இந்த சார்ஜு, எல்லா சார்ஜும் போட்டு உங்களுக்கு ஒரு 15% அதில் போயிடும். அப்புறம் விற்கும்போது இதே மாதிரி பிரச்சனை இருக்குது. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறோம், டிஜிட்டல் கோல்டாக வாங்கிக்கோங்க, கோல்டு இடிஎஃபாக வாங்கிக்கோங்க. கோல்டில் மேலே போச்சுன்னா இதுவும் மேலே போகும், கோல்டு கீழே போச்சுன்னா இதுவும் கீழே வரும். ஸோ பணமாக வச்சுக்கோங்க, பணத்தை வேணுங்கிறப்ப எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என் குழந்தைக்கு வந்து பொம்பளை குழந்தையாக இருக்குது, பையனாக இருக்குது, நாங்கள் சவரன் போடணும், அதுக்காக கோல்டு சேர்க்குறோன்பாங்க. நீங்கள் பணமாக நீங்கள் சேர்த்துக்குங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தை 18 வயசு ஆகும்போது 20 வயசு அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி அன்றைக்கி லேட்டஸ்ட் டிசைனில் டெக்னாலஜியில் வாங்கலாங்கிறத எல்லா ஃபினான்ஷியல் அட்வைசரும் சொல்கிறாங்க. யாரும் கோல்டுக்கு எதிரி கிடையாது. கோல்டும் வேணும், ஈக்விட்டியும் வேணும், ஃபிக்ஸட் டெபாசிட் வேணும், போஸ்ட் ஆஃபீஸ் வேணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணும், எல்லாம் வேணும் தான் சொல்கிறேன். எவ்வளோ வேணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இளைஞராக இருக்கார், ஒரு 22 வயசு 25 வயசு தான் இருக்கார், இப்போ தான் வேலைக்கு போகிறாருன்னா அவர் கோல்டு வச்சுக்கணுங்கிற அவசியம். அவர் ஒரு நீண்ட காலத்துக்கு ஈக்விட்டியில் பண்ணார்னா அவருக்கு வளர்ச்சி இன்னும் பெட்டராக இருக்கும். ஒருத்தர் வந்து எனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது, இதாக போகுது, அவர் சேர்த்துக்கிட்டு வரலாம். ஸோ எதுவுமே பெட்டர் பெஸ்ட்டுன்னு கிடையாது. சார் தவறான கேள்வி என்னென்னா, எது பெஸ்ட்டு பண்ணும், கோல்டு நல்லா பண்ணுமா, ஈக்விட்டி நல்லா பண்ணுமா, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. காலம் தான் அதோடைய இதை சொல்லும். நம்ம என்ன பண்ணணும் ஆஸ் அன் இன்வெஸ்டர், எல்லாமே வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸராக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களோட பார்வை இப்படி தான் இருக்குது, ஒரு அசட் அலோகேஷன்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அழகாக ஸ்கெட்ச் பண்ணுறீங்க. ஆனால் இப்போது இந்த அட்வைஸை ஏற்றுக்கிற அளவுக்கு எல்லாரும் மனநிலைமையில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ என்னென்னா, மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு மற்ற இந்த அசட் அலோகேஷன்லாம் எனக்கு பெருசாக கான்ஃபிடென்ட் இல்லை, அதை பண்ணலை, அதுக்கு உண்டான பிளானே இல்லை. நான் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்குள்ளார நான் கொண்டு போய் காசை போட்டுட்ருக்கேன். இந்த டைமில் மார்க்கெட் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, இந்த ஒரு 1 இயர் 2025 சரியில்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குற பர்சன் தான். அவங்கள்ட்ட நம்ம நீ எல்லாத்துலேயும் பண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பிளானை கொடுத்துடலாம், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அதை தாண்டி இல்லை, ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம், இதில் போடுறியா, இந்த டைம் உனக்கு சரியில்லையா, இந்த டைம் இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் எதை பண்ண சொல்லலாம்? லார்ஜ் கேப்பில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், இல்லை நிஃப்டி இண்டெக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். அது டெஃபினட்டாக இப்போ வாங்கலாம். ஒரு கடைக்கு போகிறோம், 10-15% டிஸ்கவுண்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செட்டை வாங்குற இடத்துல 2 செட்டை வாங்குவோம் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் நிறைய லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணலாம். எல்லா ஸ்டாக்கையும் எல்லா ஈக்விட்டியும் லாங் டைமில் மேலே போகணுங்கிற அர்த்தம் கிடையாது. லார்ஜ் கம்பெனிஸு தே ஹார்ட்லி ஃபெயில். லார்ஜ் கம்பெனிஸை முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஏற்கனவே பண்ணியிருக்கிறவங்க கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி இப்போ தாராளமாக லார்ஜ் கம்பெனிஸை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வரலாம், நீண்ட காலத்துக்கு வாங்கிட்டு வரலாம். இப்போதைக்கு பண்ணக்கூடிய அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது, எனக்கு தங்கம் தான் பிடிக்கணுங்கிறவங்க மல்டி அசட் இன்வெஸ்டிங்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது, அதை பண்ணலாம். மூணாவது, இந்த ஸ்டாக்கில் ஓரளவுக்கு நான் நல்ல லாபம் பார்த்துட்டேன், எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, எனக்கு அடுத்த வருஷம் ஒரு தேவை இருக்குது, ஒரு 6 மாதத்தில் ஒரு தேவை இருக்குது, எனக்கு கண்டிப்பாக அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னுங்கிறவங்க, பயிர் அறுவடை வருது, நல்ல விவசாயம் பண்ணிட்டீங்க, நல்லா அறுவடை கட் பண்ணிடணும். அது அந்த பணத்தை இப்போ கையில் ஒரு 100 ரூபா போட்டிருக்கீங்க, அது ஒரு 200 ரூபா ஆயிருக்கு, எனக்கு 150 ரூபாய்க்கு ஒரு தேவை இருக்குன்னா அந்த 150 ரூபா எடுத்து சேஃபாக வச்சுருங்க. இதுதான் நீங்கள் இப்போ பண்ணக்கூடியது. ஸோ இது எதுவுமே ரைட்டு ராங்கு கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த சமயத்துக்கு லார்ஜ் கம்பெனிஸை தவிர ஸ்மால் அண்ட் மிட் கம்பெனிஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு வாலட்டைலில் இருக்கிற டைமில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு லார்ஜ் கேப்பை வாங்குறது ரைட்டான டைம் அப்படிங்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் மார்க்கெட் அதுலேருந்து மீண்டு வர்றப்ப எல்லா பங்குகளும் அப்படி உடனே இமிடியேட்டாக ரிட்டர்ன் ஆகிறது இல்லை. ஒரு சில ஸ்டாக்ஸ் அப்படியே ரொம்ப நாள் டைம் எடுத்துக்குது, சில ஸ்டாக்ஸ் வந்து சுத்தமாகவே இல்லாமலே போயிடுது. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா. இன்னும் மார்க்கெட் இறங்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கிற டைமில்
இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி. லார்ஜ் கம்பெனிஸ் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. இது 2008-09 சைக்கிளில் நீங்கள் பார்த்தா தெரியும். 2008-09ங்கிறது வந்து உலகளாவியில் ஒரு பெரிய பிரச்சனைனான மார்க்கெட். இந்த 2008-09 என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2007 எந்த ஸ்டாக்கில் போட்டாலும் உங்களுக்கு 100% ரிட்டர்ன்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸில் போட்டிருந்தா 100% ரிட்டர்ன்ஸ். 2008 ஜனவரியில் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஃபால் ஆனோன்னு மார்க்கெட்னா ஃபால் ஆகும்னாங்க. மார்ச்சில் என்ன ஆச்சுன்னா ஒரு 10-15% திரும்பி ஃபால் ஆச்சு. இது கொஞ்சம் கரெக்ஷன்னாங்க. மே மாதம் நல்லா ஃபால் ஆச்சு. பங்குச்சந்தைன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறமா ஆகஸ்ட் செப்டம்பரில் சத்தியம் கொலாப்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா லீமன் பிரதர்ஸ் அமெரிக்காவில் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, பங்குச்சந்தையே வேஸ்ட்டுப்பா அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனவரி 2009 மார்க்கெட் ரெக்கவர் ஆகி அப்புறம் புது கவர்மெண்ட் வந்தது. 2009 புது கவர்மெண்ட் வந்தது. அப்போ திடீர்னு 20% மேலே போயிடுச்சு. இந்த சைக்கிளில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்றைக்குமே 6% மேலேயும் போனதில்லை, 6% கீழே வந்ததில்லை. அப்படி தான் என்னென்னா 6% இருந்த எஃப்டி 13% போச்சு, 13% இருந்த எஃப்டி 6% ஆச்சு. அதுக்கப்புறமா 2009 2014 வரைக்கும் யாருமே ஈக்குட்டி பக்கமே வரவே இல்லை. எல்லோரும் தங்கம் வாங்கினாங்க, வீடு வாங்கினாங்க, கார் வாங்கினாங்க, எல்லாம் வாங்கினாங்க. யாருமே ஈக்குட்டி பக்கம் வரவே இல்லை. ஏன்னா 2008 ஃபால் அது அந்த மாதிரி ஒரு ஃபால். அது 2009 2014 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லார்ஜ் கம்பெனிஸ் எப்பயுமே ஒரு ஃபால் வரும்போது ஃபஸ்ட்டு லார்ஜ் கம்பெனி நல்லா பண்ணிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு மிட் கம்பெனிஸ் நல்லா பண்ணும். அப்புறமா என்ன ஆகும்னா ஒரு ஸ்மால் கம்பெனிஸ் நல்லா பண்ணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டாக், பென்னி ஸ்டாக்கு, நிறைய ஐபிஓ அதெல்லாம் வரும். அப்புறம் புல் மார்க்கெட் நின்று போயிடும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போகும். திருப்பியும் இது ஒரு வீஷியஸ் சைக்கிள். ஸோ அந்த சைக்கிள் படி இப்போ நான் அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுற பட்சத்தில் இன்றைக்கி ரூபாயோட மதிப்பு கம்மியாகிட்டே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகுமாங்கிறது காலம்தான் நம்மளுக்கு பதில் சொல்ல. ஏன்னா க்ரூட் ஆயிலுடைய விலை இதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் லார்ஜ் கம்பெனிஸ், மல்டி அசெட், இது 2 மட்டும்தான் இன்வெஸ்டர்ஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய வியூ. மார்க்கெட் சரியில்லைங்கிறதுனால நான் எஸ்ஐபி பக்கம் திருப்புறேன், மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் திருப்புறேன் அப்படின்னா என்ன மாதிரி ஃபண்டு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இப்போ ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஏன்னா மார்க்கெட் வாலட்டைல் இருக்கிறதுனால நான் இந்த சைடு திரும்புகிறேன். நான் புதுசாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளார நான் உள்ளே வரல. நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் வரல. எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்காக நான் இங்கேருந்து இங்கே நான் ஜம்ப் ஆகிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஃபண்டை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு, ஸோ ஃப்ரெஷ்ஷாக மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளார வரணும் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. ஒரு வருஷத்துக்கு சரியில்லைப்பா, நான் இந்த சைடு டேர்ன் ஆகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ இவங்க என்ன மாதிரியான ஃபண்டை செலக்ட் பண்ணணும்? ஸோ முதல்ல ஒருத்தர் முதலீடு பண்ண போகிறாரு, தடவை மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வர போனாருன்னு சொன்னால் அவர் ஒரு 4 கேட்டகரி சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேட்டகரி இண்டெக்ஸ் நிஃப்டி 50 வாங்கிடுறது. இன்னொரு கேட்டகரி ஃப்ளெக்ஸி கேப்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கேட்டகரி இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஒருத்தர் 10,000 முதலீடு பண்ணுறாருன்னா 2,500 நிஃப்டி 50 பண்ணிடலாம். ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பில் ஒரு 2,500 பண்ணிடலாம். மல்டி கேப்னா ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் எல்லாம் இருக்கும். அதில் ஒரு 2,500 பண்ணிடலாம். இன்னொரு 2,500 மல்டி அசெட்டில் பண்ணலாம். இந்த மல்டி அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கோல்டு, சில்வரு, காப்பரு, குரூடு, இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸு எல்லாத்துலேயும் பண்ணிடும். ஸோ இந்த 10,000 இந்த மாதிரி 4 கேட்டகரியாக பிரித்து பண்ணாருன்னா அவர் ஈக்குட்டியில் வச்சுருப்பார், ஈக்குட்டியில் லார்ஜ் கேப் வச்சுருப்பார், மிட் கேப் வச்சுருப்பார், ஸ்மால் கேப் வச்சுருப்பார், எல்லா செக்டர்ஸும் இருக்கும் அவருக்கு. கோல்டு இருக்கும், சில்வர் இருக்கும், இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் இருக்கும். இந்த 10,000 முதலீடு எல்லாத்துலேயும் அவர் கவர் பண்ணிவிடுவார். ஸோ இந்த 4 கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவர் கன்சிடர் பண்ணலாம் ஆக்சுவலாக. பட் அதுவுமே ஒரு வருஷத்துக்கு பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் பண்ணணும். எல்லாருக்கும் கோவிடுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம்னா முதலீடு பண்ணாலே பெரிய ஆளா இல்லான்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது. அது ரொம்ப தவறான அணுகுமுறை. நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். நம்ம ஒருத்தர் முதலீடு பண்ணுறதுனால பணக்காரன் ஆகிட மாட்டார். எப்பயுமே அவருடைய ஜாப், அவருடைய வேலை, அதுலேருந்து வர வருமானம், அந்த வருமானத்துலேருந்து கொஞ்சம் சேமிப்பு, அந்த சேமிப்பை நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணும்போது தான் அவர் பணக்காரன் ஆக முடியும். நீங்கள் 100 லிட்டர் தண்ணி ஊற்றினாலும் செடி சீசனில் தான் வரும். நீங்கள் 1 லட்சம் போட்டதுனால நீங்கள் 2 லட்சம் ஆகிடுச்சு, கடைசி ஒரு 3 வருஷத்தில் ஆகிடுச்சு, நீங்கள் பணக்காரன் ஆகிட்டீங்களா? இல்லை. நீண்ட காலத்துக்கு அந்த பணத்தை கொடுங்க. தென் ஒன்லி த மணி வில் மல்டிப்ளை. நீங்கள் இன்றைக்கி முதலீடு பண்ணிவிட்டு 4 வருஷம் 5 வருஷத்தில் நீங்கள் பணக்காரனே ஆக முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த 4 கேட்டகரியில் முதலீடு பண்ணுறீங்க. நீங்கள் இந்த 4 கேட்டகரியுமே 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம், இந்த லாங்கர் இட் இஸ் பெட்டர். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸுடைய வாழ்க்கையும் சரி உங்களுக்கு காலத்தால் ஆனது. அதுதான் என்ன சொல்லுவோம், 1+R ஹோல் பவர் என்ன சொல்லுவோம் காம்பவுண்டிங்கில். இந்த எண்ணுங்கிறது, அந்த காம்பவுண்டிங் வந்து எக்ஸ்பொனென்ஷியல் இருக்குது.
நியூமரேட்டரில் இல்லை, டினாமினேட்டரில். ஸோ 2 4 ஆகும், 4 8 16 32, அதுக்கப்புறம் உங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா மணி மல்டிப்ளைஸ் ஓவர் a period of time. அதான் ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு, காம்பவுண்டிங் இஸ் த 8th wonder of the world. Those who understand will learn it, those who do not understand will pay for it. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்கிறத கேட்டுட்டு மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் வரவங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த கேட்டகரி வைஸ், இந்த கேட்டகரியை தாண்டி அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் என்ன ஃபண்ட்லாம் நல்லா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு, அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து அதன் அடிப்படையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சிலர் தயாராகிட்டு இருக்கிறாங்க. இந்த தயாராகுதல் அப்படிங்கிறது சரியான முறையா அப்படின்னு? சரியே கிடையாது. பாஸ்ட் இஸ் நோ கேரண்டி டு ஃபியூச்சர். 5 வருஷமாக தான் இருக்கும், அடுத்த 5 வருஷமும் இதே மாதிரி இருக்குங்கிற முதல்ல அந்த நினைப்பை எடுத்துடும். ஏன்னா இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணுறது 4 வருஷம் கழிச்சு அது பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அது பர்ஃபார்ம் பண்ணதுக்கு வேறு ரீசன்ஸ் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் எடுத்துருக்கலாம் ஃபண்ட் மேனேஜர், அந்த பர்டிகுலர் செக்டர் நல்லா பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி தான் அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்குங்கிறத சொல்ல முடியாது. அதுக்கு தான் என்ன சொல்லுவோம், நம்ம அந்த கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டோம்னு சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கேட்டகரி நல்லா பண்ணும். இப்போ கடைசி 5 வருஷமாக ஸ்மால் கேப் நல்லா பண்ணியிருக்கு, கடைசி 4 வருஷமாக 5 வருஷமாக மிட் கேப் நல்லா பண்ணியிருக்கு. நீங்கள் நீண்ட காலத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா லார்ஜ் கேப் நல்லா பண்ணியிருக்கு. ஸோ என்ன ஆகுன்னா, எல்லாத்துலேயும் நீங்கள் முதலீடு பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஸோ 5 வருஷம் பர்ஃபார்மன்ஸு, 2 வருஷம் பர்ஃபார்மன்ஸ், 1 வருஷம் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நீங்கள் முதலீடு பண்ணக்கூடாது. இது ஸ்கீமு கேட்டகரிக்கு. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு 2000 பில் கிளின்டன் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறாரு அமெரிக்காவில். ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா தான் இருக்கிறதுலே பொருளாதார நாடு, இந்தியர்கள்லாம் பாருங்கள் நம்மளுடைய சாஃப்ட்வேர்லாம் நம்மளை நோக்கி வராங்க, நம்ம நெக்ஸ்ட்டு 100 இயர்ஸுக்கு நம்ம ஆயிலெலாம் வச்சுருக்கோம், ஸோ நம்ம தான் இருக்கிறதுலே நம்பர் 1ங்கிறார். அவர் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணி முடிக்கிறார். 2000லேருந்து 2010 வரைக்கும் அமெரிக்கா இஸ் த worst performed ஸ்டாக் மார்க்கெட். அமெரிக்காவில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸே இல்லாத ஒரு worst மார்க்கெட். 2010 பாரக் ஒபாமா பிரசிடெண்ட் ஆகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஆல்ரெடி எங்களுக்கு 2008 ப்ராப்ளம் வந்துருச்சு, லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, 10ல் 8 பேருக்கு வேலை இல்லை, என்ன பண்ண போகிறோன்னே தெரியலங்கிறார். ஆனால் 2010லேருந்து 2020 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2022 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கா இஸ் தி பெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் இன் த வேர்ல்டு. எந்த கண்ட்ரியும் அமெரிக்காவுக்கு நிகராக டாலர் டேர்ம்ஸில் எந்த கண்ட்ரியும் பெர்ஃபார்ம் பண்ணல. இது என்ன இதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, யாருக்குமே ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு யாருக்குன்னு தெரியாது. ஒரு மேப் எடுத்துக்கலாம், நம்ம ஒரு கூகுள் மேப் போடலாம், இந்த பக்கம் போகலாம், எக்ஸாக்டாக அங்கே போயிட்டு நம்ம தேடிக்க வேண்டியதான் நம்ம. ஸோ ஃப்யூச்சரை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்கள் வெதரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட் சீசனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் மார்க்கெட்டில் இந்த ஊறி போன நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எப்படி பார்க்குறோம், ஒரு ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவ்வளோ நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா நான் அதை தானே ஃபண்டமெண்டலாகவே எடுத்துக்குவேன், அப்போ இதையும் நான் அப்படி தானே பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லையா? இல்லை, என்னென்னா இது டிமாண்ட் அண்ட் சப்ளை. நிறைய பேர் வாங்கினா மேலே போகும், நிறைய பேர் விற்றா கீழே போகும். இந்த இடத்துல இப்போது ஒரு பெரிய எஃப்ஐஎஸ் 3.5 லட்சம் கோடி செல் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எங்கே டெக்னிக்கல்லாம் ஒர்க் ஆகும்? நிறைய பேர் செல் பண்ணும்போது டெக்னிக்கல்லாம் கிடையாது, எல்லாம் கீழே பிரேக் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். டெக்னிக்கல்லாம் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒர்க் ஆகும், லாங் டேர்முக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனியா? ஏன்னா மார்க்கெட்ஸ் உங்களுக்கு கம்பெனிஸ் கிரியேட் வெல்த், மார்க்கெட் டு நாட் கிரியேட் வெல்த். கம்பெனி நல்ல கம்பெனியா, நீண்ட காலத்துக்கு நல்லா பண்ணுமா, அதில் நீங்கள் வாங்கி முதலீடு பண்ணணும். ஸோ இந்த டெக்னிக்கலு ஃபண்டமெண்டலு இதெல்லாம் ஒரு தனி நபரை பொறுத்த, ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், ஒரு ட்ரேடராக இருக்கார், இப்போ வாங்கி குறுகிய காலத்தில் விட்டுனார்னா அவருக்கு வேணால் டெக்னிக்கல் ஒர்க் ஆகும். லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் ஃபண்டமெண்டலை பார்த்து ஒரு லாங் டேர்மில் முதலீடு பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஓகே, இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெங்கட். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.